இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோ எடிட்டிங் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ உங்கள் மொபைலில் கேப்கட் ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதோட ஒரு VPN ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற வெப்சைட் போங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி விசிட் பண்ணிக்கலாம். அனிமே கேப்கட் டெம்ப்ளேட் ஓகேவா, இதான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். பேஜ் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட்டை வேணும்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் கேப்கட் பட்டன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கேப்கட் ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆன பின்னாடி கீழே யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொல்லும். எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ரிவ்யூ கொடுங்க. உங்களோட வீடியோ வந்து ரெடி ஆகிரும். ஸோ அந்த லோடிங் முடிஞ்சோடனே வீடியோ வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ சேவ் ஆகிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மியூசிக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எடிட்டிங் ஆப்பில் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை இல்லை ட்ரெண்டிங்கான மியூசிக் ஏதாவது எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.